எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உலகமே, ஏன் இந்தியாவே, இல்ல தமிழ்நாடே, அது கூட இல்ல, இங்க ஒரு 10 பேர் மட்டும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்ம அண்ணன் ஹீமன் அவர்கள் பனைமரம் ஏறி கல் எடுக்க போகிறார். அது மட்டும் இல்ல, பாத்ரூம் பக்கெட்ட மாட்டிட்டு ரெடியா இருக்கிறாரு. அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். வாங்க 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 வாங்க. பார்க்க கல்லறுப்பாய். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது தம்பி, இன்னைக்கு கல் இருக்கிற மாதிரி எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி சாராயம் குடிச்சுட்டானா வந்து ரோடா கடையை திறந்து வச்சுருக்காங்க. அது எதுவுமே இருக்கக்கூடாது. இனிமேல் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பனைமரத்துல கல்லு அதை நீ சொல்லு அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் இந்த ஐடியா. அண்ணன் வந்து தெரியல, எப்பயுமே வந்து இயற்கை உணவையே சாப்பிட்டு இயற்கையை இது பண்ணிட்டு இருப்பேன். அந்த சிக்கனை உள்ள வச்சு இயற்கையாவே வாழ்றதா அண்ணன். தம்பி சொல்லுப்பா. சரிண்ணே, நம்ம இப்போ எப்ப கல்ல இருக்க போறோம், அது ஆவலா பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ உடனே இருக்க போறோம். ஏன் இந்த மேட்டர் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம பசங்க எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி சொக்கையா இருக்கானுங்க. இப்ப பாரு தம்பி கூட பாருங்க. தம்பி புஷ்பா படத்துல எப்படி இருப்பான்? ஒரு ரெக்கையை தூக்கிட்டு இருப்பான். இதை பருத்திகரன்ல எப்படி இருப்பான்? 2 ரெக்கை அப்படி இருக்கணும். எல்லாம் தீடகாத்தமா இருக்கணும். இந்த சத்தெல்லாம் அண்ணன் கல் எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்கும்போது ஒரு சொட்டு இருக்காது. புரியுதா? இதுக்குதான் எங்க அப்பா அன்னைக்கே பாடிருக்கா, கல்ல இருக்க புகையிலே மதியான வேளையிலே கல்லு குடிச்சு வீட்டுக்கு வாடா சின்னுக்கு சின்னாடி அடடே. அண்ணே போதுண்ணே, நம்ம போய் சீக்கிரமா கல் எடுப்போண்ணே. இதை உங்களுக்கு இப்ப பாருங்க. சின்ன தம்பி ரெடியா? அண்ணே, இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து கல்லு பார்ட்டி கொடுக்கறேன். சூப்பர்ண்ணே. குடிங்க தம்பி, நல்லா குடிங்க. எப்படி இருக்கு? செமையா இருக்குண்ணே. செமையா இருக்கு. அது கல்லே கிடையாது, கல்லி தண்ணி. சரி, ஓகே. இந்த வெறி என் தம்பிகளுக்கு வர வேண்டும், என் நாட்டு மக்களுக்கு வர வேண்டும். எவன் சொல்றான் கல்லு தடன்னு? தடைய உட, அதுக்குதான் என் பட. ஏய், எவனாலையும் ஒருத்தனால சீண்ட முடியாது. ஹீமன்னா சும்மாவா? ஆமாண்ணே, சுத்தி அடிப்பேன். கல்லு குடிச்சுக்கிட்டே அடிப்பான்டா. சுத்தி சக்திமான்லாம் அடிப்பாரு. ஏய், ஹீமானும் அடிப்பான், தெரியும்ல? ஓகே. எவன் சொல்லுவான்? எவன்டா தடை போட்டது கல்லுக்கு? கல்லுக்கு ராஜா ஒருத்தன் கேட்க முடியாது ராஜா. எவனா நீ ஒருத்தன் கேளு. ஏய், தமிழ்நாட்டோட சொத்துறா இந்த கல்லு. கேப்பீங்களா? நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க. அதனால இந்த கல்லு தடை உங்களை பிடிச்சிருவோம். இந்த வேலை நம்மகிட்ட ஆகக்கூடாது ராஜா, புரிஞ்சுதா? என்கிட்ட அது நடக்கக்கூடாது. அது வேற யார்ட்டையாவது வச்சுக்க. என் தாய் நிலத்துல என் தாய் எனக்கு கொடுக்குற பாலை எவன்டா தப்புன்னு சொல்ல முடியும்? குடிங்கண்ணே. அண்ணா மைக். அண்ணா பாத்து. அண்ணே, எலெக்ஷன் வர போகுது. 234 தொகுதியிலையும் உங்ககிட்ட நிறுத்துறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களே. அதாவது தங்கச்சி, நீங்க வந்து ஒண்ணு நல்லா வந்து விளங்கிக்கிடணும். 234 இல்ல, 364 தொகுதி இருந்தாலும் அதுல நிப்பாட்டுறதுக்கு அண்ணங்கிட்ட தெம்பு இருக்கு. அதுல என் கூட மோதி ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்கா? இல்ல, உங்க கட்சியில மொத்தமே 200 பேர் தான் இருக்காங்கன்றாங்க. நீங்க என்ன 364 தொகுதியில நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்குன்றீங்க? தங்கச்சி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த வெளியில இருந்து வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கெட்ட வார்த்தை கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி பேசுறீங்க. அவங்க கிடையாது. நாங்க எங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் எங்களோட படை என்ன, எங்களுடைய கொடை என்ன, எங்களுடைய தடை என்னன்னு. புரியுதா? அதனால நீங்க வந்து மற்றவங்களோட நீங்க நினைச்சுக்காதீங்க. நம்ம எப்போ என்ன பண்ணுவோன்னு இந்த இவர் சொல்லுவார்ல, ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படின்னு தெரியுமா? அந்த இதுல வர்றவன் தான் இந்த ஹீமன். நான் வந்து எப்ப யாரை நிறுத்துவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் நிறுத்துறவங்களுக்கே தெரியாது. ஏன் இந்த தொகுதியில இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படின்னா ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடாதானே ஜெயிக்க முடியும். அது எனக்கு எதுக்கு? நிறுத்துவேன். வச்சுக்கலாமா? யார் வேணாலும் யார சொல்லுங்க. சரிண்ணா, இந்த நம்ம தலைவர் தொகுதியில நீங்க அவருக்கு போட்டியா நின்னீங்கன்னா ஜெயிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கருத்து போயிட்டு இருக்குல்ல, அத பத்தி உங்களோட வாக்குமூலம் என்னண்ணே? ராஜா, என்னைய பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா உனக்கு? அவரு முதல்ல என் தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? நீங்களே உங்க தொகுதியில ஜெயிக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கச்சி, நீ வந்து நல்லா விளங்கிக்கணும். எந்த ரூட்ல போவ?
இங்கிட்டு தானே வேணாம். என்ன அப்படின்னா என்கிட்ட அவரை ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ண சொல்லுங்க. எங்கே வேணாலும் சரி, அவங்க அப்பாவோட இதில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய மண்ணா அவருடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, எங்கேனாலும் அவர் நினைவிட எதுலனாலும் சரி சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் வந்து தன்னிச்சையாக போட்டிடுவேன். எந்த கூட்டணி எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக போட்டிடுவேன். நான் வந்து யார்கிட்டையும் ஆதரவு கேட்க மாட்டேன். 1 ரூபா 50 பைசா 25 பைசா 10 பைசா ஒண்ணு கூட நான் வந்து மக்களுக்கு கொடுக்காம, லஞ்சம் கொடுக்காம, அதுவும் லஞ்சம் தான், லஞ்சம். இப்ப 10 பைசா 20 பைசா செல்லவே இல்ல, நடப்புலே இல்ல. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. எல்லாருக்கும் தெரியும் அண்ணா. நீங்க ஏதோ பேசணும்னு பேசாதீங்க அண்ணா. இங்க பாருமா தங்கச்சி, நீ விளங்கிக்கிடணும். 10 பைசா 20 பைசா செல்லாமாக்குறது யாரு? இவங்க தான், இவங்க கூட்டம் தான். என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்ததை வைத்து இங்க நான் நின்னு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கேன். உங்க வீட்டு பிள்ளைங்க நான் என்ன பண்ண போறேன்? அதனால அப்படிலாம் நீங்க வந்து தப்பாலாம் வந்து கேட்க கூடாது. சொல்லுங்க. சரி, நாங்க கிளம்பறோம். இல்ல பரவாயில்ல, ஏதாவது இருந்தா கேளுங்க. அது இல்ல அத சொல்லமா, ஏதாவது கேளுங்க. ஆனா எனக்கு தெரிந்தவற்றை அந்த கேளுங்க, அவ்வளவுதான். சரி, இதுக்கு தான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இட்ஸ் a knowledgeable question is award. எங்கடா போறீங்க? வெல்வோம் வென்றே தீர்வோம். அண்ணே, இப்போ தளபதி தான் சின்ன காமராஜர், அதாவது இளைய காமராஜர்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தங்கச்சி, யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் தங்கச்சி. நீங்க அதை நல்லா பாத்தீங்களா? அந்த அவங்களா சொல்ல, யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்குற ஆளு அவர் கூட குஷின்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, அவர் கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்தா சொல்லணும்னா என்னை பத்தி நான் எவ்வளவோ சொல்லுவேனே. இப்ப நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த பிறவில தான் நான் வந்து ஹீமானா பிறந்திருக்கேன். போன பிறவில நான் யார் தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ். நேற்று ஒரு ஜோசியக்காரர் சொன்னார், உண்மை. அதனால வரலாறு தெரியாம பேசக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா? நான் தான் பாரதியார். ஏன் திருவள்ளுவர் என் சொந்தக்காரர் தான். ஏன் என் தமிழ் மக்களே, பாரதி ராஜா நான் தான். எனக்கு அப்புறம் தான் எல்லாமே. சும்மா வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசாதீங்க தங்கச்சி. 234 தலைவர்களோட பேரை நான் சொல்லுவேன், ஒரு தொகுதிக்கு ஒண்ணு. என்னாலையும் சொல்ல முடியும் தங்கச்சி. அது நீங்க வந்து சொல்லுங்க. அது அப்புறம் சொல்றேன். அது என்னன்னா, அவர் கேட்கறாருன்றக்காகலாம் நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டு போறது. ஏங்க காமராஜர் அவர் யாரு? அவர் வந்து எந்த ஒரு ஆடம்பரத்தையுமே விரும்பாம ஏழ்மையா மக்களோட மக்கள் சைக்கிள்ல வந்தவன் என் தாத்தா. இவர் என்ன சைக்கிள்ல வராரு? ஒரே ஒரு தடவை ஒரு ஃபேமஸ்க்காக வந்தாரு. அதுக்கப்புறம் எதுல வராரு? கார்ல. எத்தனை கோடியோ அந்த காரை, அத்தனை கோடியோ வந்து நீ மக்களுக்கு செலவழி. வீடே இல்லையா காமராஜர் அவருக்கு? இவருக்கு எத்தனை வீடு? எவ்வளவு பெரிய வீடு அது? இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நீங்க அவர் சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதை மட்டும் நீங்க பேசுறீங்க, அதை மட்டும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று தெரியுமா தங்கச்சி? இந்த இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கேம் ஒன்று வந்துருக்கு பாரு, பப்ஜின்னு. அது எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? அண்ணனோட வாழ்க்கை முறை தான் பப்ஜியே. நான் பிறக்கும் போதே PK-77 பிறந்தவன். PK-77 கையில வச்சுட்டு பிறந்தேன் தெரியுமா? ஒரு தோட்டாலையும் ஹீமன் என் பேர் இருக்கும். அதனால இப்போ அது இந்த பப்ஜியில் விளையாடுவாங்க, மெய்டு போட்டில் அது இது பாம்பு வீசுறது. அண்ணன் போர் அடிச்சாலே பாம்பை தூக்கி வீசுவேன். அந்த மாதிரி விளையாட்டை விளையாண்ட அண்ணன்கிட்ட வந்து நீங்க அதை பத்திலாம் பேசக்கூடாது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவரோட செயல்கள்லாம் பாருங்க, அண்ணன் மாதிரியே இருக்கும். அவர் செயல்ல செய்யறாரு, நான் சொல்லிலே செய்வேன். இவ்வளவு ஏன் அவரோட மறுபிறவினா நைட்டானா நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நைட்டானா அண்ணன் ஒரு பேட்மேன். நமக்கு